ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்ச வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். பெருமாள அலங்கார பிரியர் அப்படின்னு சொல்றது போல சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருள் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்வது ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி அன்னத்தால அபிஷேகம் செய்தா பிறவா நிலை கிடைக்கும் அப்படின்றது முன்னோர்கள் வாக்கு. இததான் நம்மளுடைய முன்னோர்கள் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யங்களை அள்ளி தரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது, நமக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடியது. ஐப்பசி பௌர்ணமி நாள்ல தான் சந்திரன் தன்னுடைய சாபங்கள் முழுவதுமா நீங்கி 16 கலைகளோட தன்னுடைய கதிர்களை வீசி பிரகாசமா காட்சி அளிப்பாரு. இந்த நாள்ல விரதமிருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவரின் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த நாளில விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். சந்திரன முடியில் சூடி காட்சி தரும் சிவபெருமானுக்கு இந்த நாளில் அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது அப்படின்றது நமக்கு முக்தியை தரக்கூடியது. சிவபெருமான வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்குரிய சிறப்பான நாள்கள்ல ஒண்ணுதான் பௌர்ணமி தினம். அனைத்து மாதத்திலும் பௌர்ணமி வந்தா கூட கார்த்திகை ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிகள் சிவனடியார்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளா சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறது எப்படி சிறப்பானதோ அதே மாதிரிதான் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்வது அத்தகைய சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. சிவபெருமானுக்கு அன்னத்தால அபிஷேகம் செய்து வழிபடுவதுதான் அன்னாபிஷேகம். இன்றைய தினம் நாம அபிஷேகம் செய்யும் ஒவ்வொரு பருக்கை அன்னத்திலும் சிவபெருமான் எழுந்தருளி காட்சி தருவதா ஐதீகம். அதனாலதான் அன்னாபிஷேகம் தரிசனம் பார்த்தா பல கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். இதனால நமக்கு இருக்கக்கூடிய கடன் தீரும், வறுமை நீங்கும், பாவங்கள் தீரும், செல்வ வளம் அதிகரிக்கும், தரித்திரம் ஒருபோதும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு யுகத்திலும் உயிர்கள் ஒவ்வொரு பொருளை ஆதாரமாக கொண்டு வாழ்வதை மாதிரி கலியுகத்துல உணவை ஆதாரமாக கொண்டுதான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. உயிர் வாழ்றதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய உணவை கொண்டு சிவபெருமான இந்த நாள்ல நாம வழிபாடு செய்யறது அப்படின்றது மிக மிக சிறப்பானது. இந்த வருடம் 2024 ஆண்டுக்கான ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் பூஜை தொடங்குது, பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் என்ன, திருவண்ணாமலையில் எந்த நாளில் அன்னாபிஷேகம் செய்யப்பட இருக்கு, மற்ற சிவாலயங்களில் எந்த நாளில் அன்னாபிஷேகம் செய்யப்பட இருக்கு, அது குறித்த தகவலையும், அது கூடவே இந்த ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தோட சிறப்புகள் குறித்தும், கோவிலுக்கு நாம எந்த பொருளை தானம் கொடுக்கணும் அது குறித்த தகவலையும், வீட்டில் நாம எந்த முறையில் அன்னாபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும், வீட்டிலையும் சரி கோவிலிலும் அன்னாபிஷேகம் பார்க்கும்போது நாம சொல்ல வேண்டிய, அதாவது செல்வ வளம் பெறுகிறதுக்காக நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் குறித்த தகவலை தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாரஞ்ச வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போற ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் 2024 ஆண்டு, அதாவது இந்த வருடம் நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு கூடிய சுக்கிரவார அன்னாபிஷேகமா வர இருக்கு. இது ஐப்பசி மாதத்தோட நிறைவு நாளும். அடுத்ததா இந்த ஐப்பசி மாதத்தோட பௌர்ணமி திதி எப்ப தொடங்கி எப்ப முடியுது, எந்த நேரத்துல நாம அன்னாபிஷேகம் செய்யணும் அது குறித்த தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாதத்தோட பௌர்ணமி திதியானது நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:53 துவங்கி நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 3:42 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. அன்றைய தினம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமான ஒண்ணு. இந்த நாள்ல அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானுடைய லிங்க திருமேனிக்கு அன்னத்தால அபிஷேகம் செய்யப்படும். சில சிவாலயங்கள்ல உச்சிக்கால வேளையிலும் சில சிவாலயங்கள்ல மாலை நேரத்திலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும். இதை தரிசிக்கிறது மிக மிக புண்ணியமான ஒன்று. சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டா குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். தொழில நஷ்டம், சரிவுகளை சந்திப்பவர்களும், மன நிம்மதி இழந்து தவிப்பவர்களும், வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை அப்படின்னு மனம் வருந்துபவர்களும் இந்த அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டா நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு நலம் உண்டாகும் அப்படின்றது ஐதீகம். சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீக்கப்பட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி தான். இந்த
இந்த நாளில் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியால் சிவனுக்கு அன்னம் சமைத்து அபிஷேகம் செய்யறதுனால சந்திர தோஷம், சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். சிவனுக்கு அபிஷேகம் நடைபெறும் நாள்ல அன்னாபிஷேகத்துக்கு கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுக்கிறது நல்லது. இதனால நம்முடைய வீட்டுல எப்போதுமே உணவு தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படவே ஏற்படாது. 2024ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடம் திருவண்ணாமலையில ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் நவம்பர் 14ஆம் தேதி மாலை 3 மணி முதல் 6 மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்ற அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. திருவண்ணாமலை கோவில்ல அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்துல அன்னாபிஷேகம் செய்யப்படும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மற்ற சிவாலயங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா பௌர்ணமி திதியில தான் அன்னாபிஷேகம் நடக்கும் அப்படின்றதுனால பௌர்ணமி திதியை பின்பற்றக்கூடிய ஆலயங்கள்ல நவம்பர் 15ஆம் தேதி, அதாவது அன்றைய நாள் முழுவதும், வெள்ளிக்கிழமை முழுவதும் பௌர்ணமி திதி இருக்கிறதுனால அன்றைய தினம் காலை நேரத்திலோ இல்லைன்னா உச்சிக்கால வேளையிலோ மாலை நேரத்திலோ அபிஷேகம் செய்யப்படும். அதை நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில்கள்ல எந்த நேரத்துல அபிஷேகம் செய்யறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது, அதே மாதிரி அரிசி வாங்கி கொடுக்கிறது சிறப்பு. பொதுவா பச்சரிசி நாம வாங்கி கொடுக்கிறது தான் சிறப்பா சொல்லப்படுது. இதனால பல ஆயிரம் உயிர்களுக்கு அன்னமளித்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். வீட்டுல வழிபாடு செய்யறவங்க, நீங்க லிங்கம் வைத்திருந்தாலும் சரி, உங்ககிட்ட லிங்கம் இல்லை, திருவுருவ படம் தான் இருக்குது அப்படின்னா கூட திருவண்ணாமலையில நமக்கு நவம்பர் 14ஆம் தேதி மாலை நேரத்துல அங்க அன்னாபிஷேகம் நடக்கிறதுனால நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ஒரு சின்ன கிண்ணத்துல பச்சரிசி சாதத்தையும், ஒரு கிண்ணத்துல வேக வைத்த பருப்பையும், ஒரு கிண்ணத்துல நெய், இதை வைத்து சிவபெருமானுக்கு படைக்கணும். இதே மாதிரி 15ஆம் தேதியும் சிவபெருமானுக்கு படைத்து தீபமேற்றி எளிமையா வழிபாடு செய்யலாம். அடுத்து வீட்டிலேயே நீங்க அன்னாபிஷேகம் செய்ய போறீங்க அப்படின்னா அதற்கான நேரங்கள், அதாவது வெள்ளிக்கிழமை நவம்பர் 15ஆம் தேதி நாம அன்னாபிஷேகம் செய்து வழிபட வேண்டிய நேரம், நல்ல நேரம் குறித்த தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 10 மணி 30 நிமிஷம் வரைக்கும் அன்னாபிஷேகம் செய்ய உகந்த நேரம். ஒரு 10:25க்குள்ளாகவே நீங்க உங்க பூஜைகளை முடிச்சுக்கிறது நல்லது. ஏன் பாத்தீங்கன்னா அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை 10:30லிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ராகு காலம் அப்படின்றதுனால அந்த 10:30 மணி, அதாவது 10:25க்கு முன்பாக நீங்க பூஜைகளை முடிச்சுக்கலாம். இப்போ அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அன்றைய தினம் உச்சிக்கால பூஜையாக நாம அடுத்த நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அன்று மதியம் 12 மணி 10 நிமிஷத்திலிருந்து மதியம் 1 மணி 15 நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய பூஜைகளை செஞ்சுக்கலாம். அதாவது அன்னாபிஷேகம் செய்யறவங்க அன்னாபிஷேகம் செய்து வழிபாடுகளை முடிச்சுக்கலாம். இந்த நேரத்தையும் தவற விட்டுட்டீங்க, சில பேர் வேலைக்கு போறவங்க இந்த நேரங்கள்லாம் நீங்க கடைபிடிக்க முடியாது அப்படின்றவங்க அன்று மாலை, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி 30 நிமிஷத்திலிருந்து மாலை 6 மணிக்குள்ளாக அன்னாபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சுக்கணும். செஞ்சு முடிச்சுட்டு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் லிங்க திருமேனியில் அந்த சாதம் இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க அன்னாபிஷேகம் செய்த அந்த சாதத்தை எடுத்து மற்றவர்களுக்கு பிரசாதமா, அது கூட தயிர் போட்டு பிசைஞ்சு மற்றவர்களுக்கு பிரசாதமா கொடுத்துடலாம். நீர்நிலைகளில் சேர்க்க முடிஞ்சா இன்னுமே சிறப்பு. ஏன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன் போன்ற உயிர்கள் அதை சாப்பிடும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்ந்து நம்மை பிடித்திருக்கக்கூடிய பலவிதமான தோஷங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இந்த ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தோட சிறப்பு குறித்தும் கோவில்ல போய் நாம வழிபாடு செய்யறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அது குறித்தும் நாம தெரிஞ்சுக்கலாம். இறைவனுக்கு எத்தனையோ அபிஷேகம் செய்யப்பட்டால் கூட அன்னாபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது. சிவலிங்கத்தை அன்னத்தால முழுமையா மூடி ஆராதனைகள் செய்யறது தான் அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கிறவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். இதைத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. கல்லுக்குள் வாழும் தேரை முதல் கருப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பவன் ஈசன். அதனாலதான் அன்னத்தை பற்றி அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ அப்படின்னு சாம வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் அப்படின்றதா இதனுடைய பொருள். அன்னம் தான் உலகத்துல வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை. உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாம அவை உண்பதற்காக உணவையும் படைத்த இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாதா ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் கோலாகலமா கொண்டாடப்படுது. அன்னம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு சோரே தெய்வம் அப்படின்னு பொருள். நாம உண்ணக்கூடிய உணவை தெய்வம் போல கருத வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ஐப்பசி பௌர்ணமி நாளில் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களிலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுது. சிவபிரானே உலகில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் படியளப்பவர். அதனாலதான் அந்த ஈசனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வோருக்கும் அதனை தரிசிப்போருக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
சமைத்த அன்னத்தை இறைவனுக்கு அபிஷேகம் செய்து காய்கறிகள் பழங்களை கொண்டு அலங்காரம் செய்து வழிபாடு வந்து செய்வாங்க. இந்த அன்னாபிஷேகம் திருவண்ணாமலையில மிக சிறப்பாகவே வந்துட்டு நடைபெறும். அன்னாபிஷேக நாளில் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அந்த அன்னமே பிரசாதமா வந்து கொடுக்கப்படுது. இதை வந்து சாப்பிட்றவங்களுக்கு உணவு பஞ்சமே ஏற்படாது அப்படின்றது நம்பிக்கை. இந்த நாளில் அன்னத்தால அபிஷேகம் செய்த சிவபெருமானை நாம தரிசனம் வந்து செய்யறப்போ நமக்கு இருக்கக்கூடிய அன்னம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா நாம வீட்டில் இந்த அன்னாபிஷேக வழிபாட்டு முறையை எப்படி கடைபிடிக்க வேண்டும், எந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த வழிபாடு செய்யணும், அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் லிங்கம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த லிங்கத்தின் அளவிற்கு ஏற்ப பச்சரிசியில் சாதம் வடித்து அதை கொஞ்ச நேரம் வந்து உலர விட்டுட்டு சாதம் ஆறியதும் அந்த அன்னத்தை லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்வது மாதிரி லிங்கம் முழுவதும் மூழ்கும்படி நாம மூடிடணும். லிங்கம் இல்லாதவர்கள் சிவபெருமானுடைய படத்துக்கு முன் வாழை இலை பரப்பி அதுல அன்னத்தை வந்து கொட்டி சுவாமிக்கு வந்து படைக்கலாம். காலையில அபிஷேகம் செய்தா அதை அப்படியே மாலை நேரம் வரைக்கும் அல்லது குறைந்தது ஒரு 4 மணி நேரம் அப்படியே நாம வந்து வச்சிடணும். முதல்ல ஏதாவது 2 பொருட்கள் கொண்டு லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறமோ அல்லது நேரடியாகவோ லிங்கத்துக்கு அன்னத்தால அபிஷேகம் வந்து செய்யலாம். அதற்கப்புறம் அந்த அன்னத்தை எடுத்து வாய்ப்பு இருக்கிறவங்க நீர்நிலைகள்ல போய் கரைச்சிடலாம். வாய்ப்பு இல்லாதவங்க அந்த அன்னத்தை மற்றவர்களுக்கு பிரசாதமாக வந்து கொடுத்து நாமுமே அந்த அன்னத்தை வந்து சாப்பிடலாம். இந்த அன்னத்துல தயிர் சேர்த்து தயிர் அன்னமாகவோ பால் அன்னமாகவோ மட்டும்தான் வந்து சாப்பிடணும். அந்த அன்னத்துல குழம்போ ரசமோ வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இந்த அன்னாபிஷேக வழிபாட்டின் போது நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை வந்து போக்கும், வறுமையை வந்து நீக்கும், 7 தலைமுறைக்கும் நம்ம வீட்டில் பஞ்சம் வந்து ஏற்படாது, பண வரவு வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நான் இங்கே ஸ்க்ரீன்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். நீங்களும் உங்களுடைய வழிபாட்டின் போது இந்த மந்திரத்தை குறைந்தது 11 முறை வந்து உச்சரிங்க. அதிகபட்சமாக 108 முறை உச்சாடனம் செய்வது அப்படின்றது நமக்கு மிகச்சிறந்த பலன்களை வந்துட்டு கொடுக்கும். கோவில்ல தரிசனம் செய்யறவங்க சிவபெருமானுடைய அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்து கொண்டே இந்த மந்திரத்தை உங்க மனதுக்குள்ள நீங்க வந்து உச்சாடனம் வந்து பண்ணலாம். வீட்டில தரிசனம் செய்யக்கூடியவர்கள், அன்னாபிஷேகம் செய்து வீட்டில வழிபாடு செய்யக்கூடியவங்க வெறும் தரையில அமர்ந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் வந்து பண்ணாம தரையில் ஏதாவது விரிப்பு விரித்து அதன் மேல் அமர்ந்து மந்திர உச்சாடனம் பண்ணுவது அப்படின்றதான் சரியான முறையா சொல்லப்பட்டிருக்கு. தரித்திரம் நீக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் ருத்ராய ரோகநாஷாய அகச்சேஷக் ரம் ஓம் நமக. வீட்டில் பூஜை பண்றவங்க இந்த மந்திரத்தை உச்சாடனம் வந்து பண்ணிட்டு தீபதூப ஆராதனை காமித்து உங்களுடைய பூஜையை வந்து நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இப்படி செய்யறதுனால 7 தலைமுறைக்கு வரக்கூடிய வறுமை நீங்கி அன்னதோஷம் வந்து விலகி நிம்மதியான உணவை உங்களால் சாப்பிட முடியும். ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை உங்களுடைய வம்சத்தாரும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளும் உங்க குடும்பத்துக்கு வந்து கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த பதிவுல ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேக சிறப்புகள் குறித்தும் வழிபாட்டு முறை குறித்தும் இந்த நேரத்தில் நாம சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்த தகவலை எடுத்து சொல்லியிருந்தேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று நீங்களும் சிவபெருமானை அன்னாபிஷேக தரிசனம் செய்து உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு சிவபெருமானின் பரிபூர்ண அருள் உங்களோடு எப்போதும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.